பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சு. டேஸ்ட்டில் வந்து நம்ம குறைய சொன்னேன். நம்ம ரொம்ப ரொம்ப நல்ல நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ வெஜ்ஜு பிடிக்காது, அதனால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? அது வந்து சொல்ல அவனுக்கு வெஜ்ஜு வந்து பிடிக்காது. அது நான் என்ன செய்கிறது? அது காலையிலே எனக்கு மட்டன் மீன் செஞ்சு கொடுக்கணுன்னா கேட்கவும் முடியும், ஹோட்டலில் ஒன்றும் முடியாது. அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் டைனிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டைனிங்கு, நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இல்லை. பொதுவாகவே ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும். டைனிங்கும் ரொம்ப நல்லா தான் வச்சுருப்பாங்க. எல்லா ஹோட்டல்லையுமே பொதுவாகவே நல்லா தான் இருக்கும். இங்கேயும் அதே போல் நல்லா இருக்கும். மழையும் நல்லா விடாமல் எங்கேயும் பெய்யுது. ஒரு செகண்ட் கூட வெறிக்க மாட்டேங்குது. எங்கன்னா போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட வெறிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம கிளம்புவோம். ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம்னா நம்ம எந்த வழியாக போகிறோம்? நம்ம வந்து தேனி வழியாக மேலே ஏறணும். இப்போ வந்து நாங்கள் கொச்சின் ரோட் வழியாக நம்ம போயிட்டோம்னா நம்ம கோயம்புத்தூர் போய்க்கலாம். ஏன்னா இந்த ரூட்டில் நம்ம போனதே இல்லை, அதனால் இது வழி போயிடலாம். மறுபடியும் அடிமாலி வழி. ஆமாம், கொச்சின் எல்லாம் இல்லை, கொச்சி ரோடு தான் இதுக்கு பேர். கொச்சி ரோடு தான். நம்ம போய் அங்கமாலியில் போய் ஜாயின் ஆகும். இந்த ரோடு திருச்சூர் அங்கமாலி போய் திருச்சூர் போய் பாலக்காடு வழியாக போயிடுவோம். எப்போ வாங்கி கூட சரி எப்பயும் போல. நானும் வேற இந்த ரோட்டுக்கு வந்ததே கிடையாது. நானும் வந்ததே இல்லை. போட்டதுலேருந்து இப்போ தான் வந்திருக்கேன். இப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம் சொல்லிட்டு தான். ஆனால் நல்லா இருக்குங்க. என்ன சொல்ற? நீ போயிருக்கியா? தம்பி போயிருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சா எப்போ போனான்னு தெரியல. அவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு நினைக்கிறேன். வெடி வித்துறாங்கடா. உருட்டு நீ வாட்டு உருட்டு. சரி, அவள் பாரு, இந்த ஏரியா நம்ம சிட்டிக்குள்ளே இருந்ததை விட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் ஏரியாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ப்ரைவேசியாக எதுவும் இல்லாமல் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அவுட்டரில் ரூம் எடுத்து தங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தான் சொல்கிறேன். பிரைவசியாக இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கம் வாங்க. சாரி, தப்பாக உளறிட்டேன். பிரைவசியாக இருக்கணும், எந்த சத்தம் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். எல்லாமே ரெசார்ட்டு தான் இந்த பக்கம். ஆனால் ரேட்டெல்லாம் தெரியாது, நீங்கள் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இப்போ மழை வருது, நான் வண்டியில் போக போகிறேன். வாமா எல்லாரும் செல்ஃபி எடுக்கலாம். நனைஞ்சிருவீங்கடா. நனைகிறதுக்கு தான் தயாராக இருக்காங்க. மலைக்கு நல்ல சூடாக வந்து சாப்பிட்றதுக்கு வாங்கியாச்சு. இருந்தப்போ இதே மாதிரி மலையில மேகி சாப்பிட்டு இப்போ நான் வந்து திரும்ப மேகி இங்கே பாரு. நல்லா இருக்கும். இங்கிட்டு வா. ஆமா, தண்ணி ஊரா தலையில விழுந்துருச்சு அஸ்மாக்கு. ஐயோ தான் சொல்றே தவிர நகர மாட்டேங்கிறா. நாங்க வந்து மேகி போச்சே ஜில்லுன்னு இருக்கே. உங்களை யார் இறங்க சொன்னதுப்பா? என் குட்டையில பக்கத்துல உட்காந்துடாத, கொன்றுவேன் அவனைய. போ, காப்பாத்துமா. இது ஃபுல்லா மூட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. அப்படிதான் ஒரு செகண்ட் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்குது. அப்படி அப்படியே போயிட்டு பார்த்தாடி இந்த ரோட்ல போனதில்லை. அங்கமாலி திருச்சூர் அப்படி. அடிமாலியை தாண்டி ஒரு ஊருக்கு வந்தோமா, வர வழியில் இந்த மாதிரி இந்த ஆறை அந்த ஆறு ஒட்டியே தான் ரோடு வரும். ஆனால் இந்த மாதிரி இறங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இங்கே இறங்கியெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி போகுது. ஆனால் காரெல்லாம் இங்கே வராது போல். கார்லாம் போகும். எனக்கு ரோடு போகுது, ஆட்டோலாம் போகுது. தரப்பாலம் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக. இந்த சவுண்டில் நான் பேசுறது கேட்குதா என்னன்னே தெரியல. நான் பேசுறது கேட்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்க. அவ்வளோ போஸ். இதில் குளிச்சா எப்படி இருக்கும்? அடிச்சுட்டு போயிடும். குளிச்சா அடிச்சுட்டு ஓடிடும். நீ எனக்குள்ள இறங்கி நிற்கவே முடியாது. ஒன்றால் நீ எந்த சந்துக்குள்ளே இருப்பேனே தெரியாது.
வருது. மெடிடேஷனுக்காக இது வந்து நம்ம உள்ளங்கையில் இதை வச்சுட்டு இந்த இது பார்த்தீங்களா அதை வச்சு எப்படி சவுண்டு நல்லா வருதுல, நல்ல மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கு. மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2240. சவுண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. குட்டி எவ்வளோ? அம்மா இது ஒன்று வாங்கிக்கலாமா? இதுடா அது இங்கே பாரு, குட்டி இருக்கு பாரு ப்ரோ. இங்கே பாரு, கேமரா கேஸ் பண்ணலாம் தெரியுமா? இங்கே பாரு. சரிகமப்பாவா அப்படின்னு பார்த்து இது வந்து இதுக்குள்ள போடும். இப்படி எடுத்து இதுக்குள்ள போடணும். அது ஒரு கேம். இது வந்து பழைய காலத்து ஃபோன். 5000 ரூபாய் இதோட ரேட். ஓகே, ஒர்க் ஆகுதாம்மா ஃபோன்? நல்லா இருக்குல்ல? சரி, சூப்பராக இருக்குது. இங்கே உள்ள நான் வரவா வேணாமான்னு யோசிச்சுட்டே வந்தேன். என்ன இருக்குன்னு தெரியலையே. இவ்வளோ சுத்தமாக இந்த கனெக்ட் தான் நான் போடணும்னு நினைக்கிறேன். பாரு, அந்த கண்ணாடி போட்டுக்கிறியா? ஓவா கிளியரா தெரியுது. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. பீஸ் ஆல் பண்ணது உட்டா? ஆமா, உட் இருக்குல்ல, சில கலர் உட் இருக்கு இந்த உலகத்திலேயே. இந்த மாதிரி பீஸால பண்ணது. சரி சரி. பெயிண்டிங் கிடையாது? இல்லை, பெயிண்டிங்கே இல்லை. மணி பேங்க் அஸ்மாக் பழத்தில் அதே விடுங்க, நான் போயிட்டு வரேன். போங்க. அம்மா இங்கே நம்ம வீட்டில் இருக்கிற ஊர் இந்த இன்னும் நிறைய இருக்கு. ஆமாம், நல்லா இருக்குல்ல? ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஸ்டாண்டு சூப்பராக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல வச்சுக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட் பாட்டிலுங்களில் செய்கிற கிராஃப்ட்டு இவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க தானே. எல்லாம் ஆல்கஹால் போட்டு பாட்டில்ஸ். ஓ, இதெல்லாம் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இது கடுகு, ராகி, கோதுமை. இது என்னென்ன நானே செய்யணும். செஸ் போடும். செஸ் வாங்கிக்கிறீங்களாடி? எனக்கு செஸ் விளையாட தெரியாது. சரி விடு. ஓ, யாஸ்பா செஸ் கேட்டேன். இது போட்டில் வித்து. இது உள்ள இருக்கிற மாதிரி தனியாலாம் இல்லையா? இது என்ன 4000 400 அந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒன்று வாங்கலாம். பிடிச்சிக்க. சரி, எங்கே வச்சிருக்கேன். இது ஒர்க்கிங் தான் இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங் தான். நம்ம பெட்டி என்றாதான் நான் ஓட்டிட்டு டிஸ்க் ஓல்டு போல்டு டிஸ்க் இப்போ கிடைக்கிறது இல்லைங்களா? ஆனால் ஸ்டோவ் வாங்கி வச்சுக்கலாம். டிஸ்க் கிடைக்காது, நியூ டிஸ்க் கிடைக்காது. நான் மைக் செட் ஓட்டும்போது இந்த மாதிரி தான் கையில் சுற்றிட்டே இருக்கும். அப்புறம் தொடச்சி ஒரு டீ மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கும்போது ரைட்டாக அப்படியே ஸ்லோவாகும்போது டீ கொடுக்கும். டீ கொடுத்தோன்னே அது ஸ்பீடாக ஓடும் பாட்டு. இந்த குறைக்கணும். ஒரு பாட்டு இருந்துனே அடுத்து என்ன பாட்டு படிச்சு நம்ம பாட்டு சிடி இருக்குல்ல, சிடி தான். அதாவது ஓல்டு சிடி இருக்குது. இப்போ அந்த காலத்து பெருசாக இருக்குது. இப்போ 30 வாட் படிக்கும், அப்போ 3 வாட் தான் படிக்கும் ஒரு சிடியில்.
அதான் வேட்டான் ஒரு இதில் வந்து ஒரு பாட்டு 2 பாட்டு இருக்கும். இப்போ இருக்க சீட்டில் 40 பாட்டு 500 பாட்டு கூட இருக்கும். அதான் வித்தியாசம். இது வந்து சீக்ரெட் பாக்ஸ். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுங்க பாப்பா. பேட்டர்ன் ஓப்பன் பண்ணு. ஏய் ஓப்பன் பண்ணி இதுதான். ட்ரை பண்ணுடி. இந்த பக்கம் பண்ண முடியாது, இப்படி எடுக்கிற பேஜ் எடு. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பாரு. அதனால இப்போ சீக்கிரட்டாக என்ன பண்ண போகிறேன்னா இங்கே ஏதாவது இருக்கும். ஓப்பன் பண்ணு பார்ப்போம். வீடியோவில் நல்லா கட்டேன். ஒத்து பார்த்தா தெரிஞ்சிடும் ஆசை. இப்படி நான் ஓப்பன் பண்ணேன்டா. இது சொல்லி சீக்கிரம் பாக்ஸில் நான் பண்ணி தட்டா. நீங்கள் எது நான் ஏதோ ஒன்று பிடிச்சி அமைக்கிறேன். நமக்கு சரி பண்ணு. மம்மிக்கே தெரிய போகிறதில்ல எப்படி பண்ணீங்கன்னே தெரியும். எனக்கு தெரியும், எனக்கு இங்க இருக்கா? தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கா? இங்க சின்னதாக இருக்கு. அதை வந்து இப்படி தள்ளி சின்ன கீ இப்படி எடுக்கணும். அப்போ எடுத்து இது வாங்கி ஏதோ வாங்கினதுக்கு இது வாங்கிக்கலாம். நீங்கள் இது இப்படி நமக்கு தூக்கிட்டு போனால் பாக்ஸோட தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் எவ்வளவு? இதா இது என்ன ரேட்டு? எப்படிடா 4000 ரூபாய். இங்கே பாருங்கண்ணா, இப்படி எடுத்து இப்படி தரணும். மரம் வேற பாடு பாரு. எப்படிடா ஆமா இந்த உள்ள இருக்குல்ல. உங்களால் அது என்னதுன்னு தெரியும். என்னது தெரிஞ்சிருச்சு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே பாரு, கெட்டதை பேசாத, கெட்டதை பார்க்காத. மியூசிக் டைரக்டர் அப்புறம் பாரா சவுண்ட் எடுத்தியா? போய் வாங்கி சரி வேணா இதை வாங்கிக்கலாம் விடு. உலக உருண்டை வாங்கலான்னு பார்த்தா இதை வாங்கலாம். எவ்வளோ வருது? வாங்கலாமா? இங்கே எல்லாம் வச்சுட்டு டைமிங் எல்லாம் you want to see the time, you used to keep it for in the sun, then that according to the shadow. அதுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்குமா? ஆஹா சூரிய ஒளியில கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அதோட நிழல் எங்கே காட்டுதோ அதுதான் டைம். டைம். அப்போ வாங்கிக்கலாம்டா இதை. அந்த காலத்துல மணி இது பார்க்க நீங்கள் நிறைய பார்க்கில் எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதோட பேசிக் மாதிரி இந்த சின்ன சைஸ்ல இருந்து அது பெருசில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. ஓகே 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 சரி அப்படி வாங்கிக்கலாம். நான் அதான் சொன்னேன், அந்த அந்த கோடுகளை குறிக்கிறது வந்து திசை குறிக்கிறதுன்னு பார்த்தேன். அப்போ அது வந்து டைமே எடுத்துக்கலாம். அப்போ நம்ம இதை ஃபுல்லாக இப்படி வச்சிடணும். இப்படி வச்சிடணும். இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வந்து ஸ்டைலுக்கு, இதெல்லாம் அழகுக்கு. இதை வச்சு தான் வச்சுக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம். நீங்கள் வந்து எழுத்து மாதிரி எழுதினோம் 1 2 3 4 5 அதோட நிழல் எங்கே விழுதோ அந்த இத்தனை மணி அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த ஹேண்ட்மேட் பேக். இங்கே பாரு, பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல? மேரேஜுக்கெல்லாம் போட்டு Camel bone. நல்லா இருக்கு. Bone. Camel. சூப்பர். இது பேசு. நம்ம வந்து நல்லா இது ஒரு கடையை வீடியோ பேசுவோம். கடையில் இங்கே நாங்கள் சும்மா வந்து இந்த ரோப் லைன் சொல்லிட்டு நின்று பார்த்தோம். பார்க்குறப்ப ஆப்போசிட்டில் பார்க்குறப்போனா இங்கே ஒரு கடை இருக்குது. இப்படி உள்ளே வந்து பார்க்கலாம், நம்ம வீட்டுக்கு தேவையான இதாக வாங்கலாம் அப்படின்னு வந்தோம். உள்ளே எல்லாமே அருமையாக இருக்குது. நல்லா பழைய காலத்து பொருட்களெல்லாம் நல்லா பாதுகாத்து வச்ச மாதிரி அந்த மாதிரி செஞ்சு நிறைய வச்சுருக்காங்க. அதில் தான் நம்ம ஒன்று வாங்கலாம் அப்படின்னு ஒன்று வாங்குறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது தான் நான் வாங்க போகிறேன். அதுக்கப்புறமா இது ஒன்று வாங்கலாம். சரி இது கூட வேண்டாம், இது எங்கே வைக்கிறதுன்னு தெரில. இதை மட்டும் வாங்கிக்கலாம். சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? டைம் பார்க்குறது அந்த காலத்துலாம் மணி பார்க்குறது வெயிலில் கொண்டு போய் வச்சா இதெல்லாம் ஒரு ரிதம்னா. 7 தாளம் 7 ரிதமா. என்னாச்சு சொன்னீங்க? விரல் வாங்கலாமா? house. காளிமலை உன்னை வச்சு உன்னை கூப்பிடணும்னா நான் இதை வச்சு ஒரு தட்டுன்னா நீ வந்துடுற. நல்ல sound இருக்கு. Instead of bell. Calling. நல்லா இருக்கும். ரெண்டு படத்தில் சிம்ரன் வீட்டில் அதை வச்சுருப்பாங்க. ரஜினி தட்டிட்டு போவார். இதா இது தட்டுவார். அப்போ அந்த ஹீலிங் அந்த ஹீல் இருக்குல்ல அதை வச்சு எந்த சைடு? ஈஸ்ட் வெஸ்ட்
கோம்பஸ் Bombas. கோம்பஸ். ஏய் நீ என்னத்துக்கு இதெல்லாம் கண்ணாடி வீட்டில் சுற்றி மிரர் தான் இருக்கு போய் The வச்சுட்டா. old jewelry box. சரி பழைய காலத்து பாக்ஸ். அந்த இது தானே கலட்டிட்டீங்களா? சரி டாடி அந்த இது இல்ல அந்த இது சாரி சரி இது வந்து சாரீஸ் இது மேட்டுங்க ஏதோ எல்லாம் இருக்கு. இல்ல இது வந்து நம்ம நாட்டு தான் அந்த மைசூர் அப்படி சொல்லுவாங்க. டேபிளில் போட்டு இதெல்லாம் சாரீஸ் கேரளா சாரி முண்டு. சவுண்ட் ரொம்ப இல்லை. இப்படி போட்டு அடிச்சா பாகுபலி படத்துல கூட பாகுபலி அடிக்கல அடிச்சாங்க போர் முரசு கொட்டுட்டு குடிச்சா நின்றுடும். அதுதான் ஒரு மைல்டு அடிக்கிறதுக்கு, அது டமால் டுமால் அடிக்கிறதுக்கு. Complete hand work. இது hand work, இது machine. 80%. 800, இது 6,000. இது நல்லா இது நல்லா இங்கே இருக்கு பாரு. இது நல்லா இருக்குமா இது இது எவ்வளோ 1000 கையிலே பண்ணுறதாம்மா எல்லாமே. இது நல்லா இருக்கு. இந்த இது கூட நல்லா இருக்கு. 1100 போதும், ஒவ்வொரு இடத்துல ஒன்று வாங்கிக்கலாம். வந்தோம் நம்ம வீட்டுக்கு முதல் முறையாக ஒரு ஷோகேஸ் வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இன்னைக்கு தான் நான் வாங்கி. இந்த மாதிரி நம்ம எந்த பொருள் வீட்டுக்கு இது வரைக்கும் வாங்கினதில்ல. பாரம்பரியமான ஒரு பொருள்னா இன்னைக்கு தான் முதல்ல நான் வாங்கியிருக்கேன். அது மாதிரி சூப்பராக ஒன்று வாங்கியாச்சு. பிடிக்யூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 20 வருஷமாக இங்கே இருக்காங்களாம். எல்லாமே ட்ரெடிஷ்னல் மட்டும், எல்லாமே ட்ரெடிஷ்னலான ஒரு பொருட்கள் மட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, பரவாயில்ல. ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வீட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கொச்சி ரோடு போனீங்கன்னா வரும்போது இருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் போய் உள்ளே வந்து பார்த்துட்டு போங்க, பிடிச்சா வாங்கிக்கோங்க. எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி தான், ரொம்ப ஜாஸ்தினா 2000 3000 இப்படி தான் இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த பழைய காலத்து பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் வச்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நாங்கள் இதை வாங்கியாச்சு. இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர். அப்படி இது காமிங்க, இதையும் காமிங்க. சாரி எதுவும் இந்த வீடியோவில் காமிச்சலாம். இங்கே வந்து ஜிப்லைன் சொல்லிட்டு இங்கே போதும், இங்கே இருந்து சொல்லுன்னு போகிறாங்க, சொல்லுன்னு வர்றாங்க. ஜிப்லைன் இதில் வந்து நாங்கள் வந்து நின்னப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஜெயின்னு போச்சு, ஜெயின்னு இதில் வந்துச்சு. நாங்கள் போயிட்டு இங்கே வந்துச்சு. இப்போ ஒருத்தரும் இல்லை. ஒருத்தருக்கு வந்து 500 ரூபாய் இதுக்குள்ளே போகிறதுக்கு. நாம் போகிறாங்களா என்ன, நம்ம பசங்க தான் போகணும். இதில் நான்லாம் போக மாட்டேன். எனக்கு கோடி ரூபா கொடுத்து இதில் போமான்னு சொன்னா கூட நான் போக மாட்டேன். அதனால இது கோடி ரூபா கொடுக்கும்போது எல்லாம் சேர்த்து போட்டு வேணாம்னு சொல்லுவியா? எப்படி கோடி ரூபாய் வாங்கிட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு நான் செத்து போகணுமா? இவங்க மட்டும் அதை வச்சு நல்லா இருப்பாங்களா? என்ன ஒரு கணக்கு இது? கோடி ரூபா அப்ப கோடி ரூபாய் அப்போ அந்த பொண்ணு எல்லாம் போனாங்கல்ல, கோடி ரூபா கொடுத்து நானும் போயிட்டு வந்துருக்கேன். ஒரு 10,000 கொடுங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். நான் யாருக்கு 10,000 தருவாங்க? நானும் போவேன். வாங்க வீட்டுக்கு போவோம். சேஃப்டி இல்லைண்ணா, சேஃப்டி இல்லை. அவங்க இன்னொரு லைனும் கொடுக்கவே இல்லை. இன்னொரு லைன் இருக்கு பக்கத்துல, அதுல சேஃப்டி ரோப்பு போட்டு அதுல அனுப்பலாம். ஒரே டைம்ல 2 பேரையும் அனுப்புறதுக்கு தான் அதை வச்சிருக்காங்க. ஆனா அப்படி போக கூடாது. சேஃப்டி ஒரு இதுல வந்து இன்னொரு ஊக்கு மாட்டி விட்டுருக்கோம். சேஃப்டி பெல்ட் வேணும். கயிறு கட்டி இன்னொரு இதுல மாட்டி, அப்பதான் அதுல இருந்து கீழே விழுந்தாலும் இதுல இருந்து தப்பிச்சுக்கிடுவாங்க. பட் இது எப்படி அலோவ் பண்றாங்கன்னு தெரியல. ஒரே இப்படிதான் இருக்குமா என்னமோ. இது பார்க்கவே பயமா இருக்குல்ல. ஒரு ரிவர் கிராஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸை தாண்டி நம்ம வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற தண்ணி வேற ஏதோ தண்ணிலாம் ஜாயிண்ட் ஆகி இந்த ஃபால்ஸ் வருது போல.
எவ்வளோ ஃபோர்ஸாக கொட்டுது பாருங்க தண்ணி. பார்க்கவே பயமா இருக்கு. ஆமாம், வர்ற ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி தான் நாங்கள் நின்று பார்த்துட்டு வரோம். நாங்கள் இந்த மிஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன், இது ரொம்ப தூரத்துலேயே பார்த்தோம். அந்த இடத்துல மட்டும் மிஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த தண்ணி விழுந்து இந்த தண்ணியிலேருந்து புகை மாதிரி அப்படியே மேலே போகுது. இப்போ தான் தெரியுது இங்கே வந்ததுக்கப்புறம். இங்கே தண்ணி வருதுன்னு சும்மா எவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்க போனால் இங்கே பாருங்க இதுக்குள்ளேருந்து ஒரு தண்ணி போகுது. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லா பக்கமும் தண்ணி வந்துட்டு இருக்கு. அச்சோ, உண்மையாகவே இந்த மாதிரி தண்ணிங்களையெல்லாம் பார்க்குறப்ப மனசில் அது ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். கண்டிப்பாக இன்னொரு முறை இந்த ஊருக்கெல்லாம் வரணும் அப்படின்னு தான் தோன்றுறது. அது என்ன மரமாக இருக்கும் தம்பி? தனியாக ஒத்தையில் ஒரு மரம் தொங்குது. எந்த மரமா? என்னது மரமா? அதுதான் எந்த மரம்? இந்த மாதிரி இலை வரேன் கலர் மாறுது இந்த மரம். எவ்வளோ திக் ஃபாரஸ்ட் மாதிரி அதுக்குள்ளேருந்து எப்படி தண்ணி கொடுது. இதுதான் நிஜமான வாட்டர் ஃபால்ஸ். ஆனால் பாரு நம்ம ஊரில் மழை இல்லைன்றது மட்டும் நல்லா தெரியுது. தெரியுதானே, அங்கிட்டு வானம் ப்ளூவாக தான் இருக்கு. வந்ததுக்கு வேஸ்ட் இல்லை. வந்து எதுவுமே வீணாகலை. நிறையா ட்ரிப் போயிருக்குமா, போகிற இடத்துல இவங்க வண்டியை விட்டு கீழே இறங்க மாட்டாங்க. ஆனால் இந்த ட்ரிப்பு தான் எல்லா இடத்துலையும் நிப்பாட்டி வந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? வெயில் இல்லை. ஆமாம், வெயில் இல்லை, ஆனால் மழையும் நல்லா இருக்குது. வெயில் இருந்ததுன்னா நம்ம ஒரு ஒரு 100 கிலோமீட்டருக்கு போனாலே நம்ம ரொம்ப டயர்டாயிருவோமா. அதே மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் அங்கங்கே இறங்கி போகிறப்போ ரொம்ப வேர்த்து ரொம்ப தண்ணி தாகம் இப்படிலாம் டயர்டாயிருவோம். அதனால எங்கேயுமே இறங்குறதே இல்லை, ஒரு சில இடத்துல மட்டும் இறங்குவோம். ஆனால் மழையில் நனைய நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மழையில் நனைஞ்சிட்டு இந்த மாதிரி எவ்வளோ மழையாக இருந்தாலும் வந்து பார்த்துட்டு ஆனால் சூதானமாக போகிறேங்க. அந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி மழை இருக்கிறதுனால கூலிங்காக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கல. அது மேலே இருந்து நல்லா இடுக்கிட்டு தான் மேலே இருந்தப்போ நிறையா கூலிங் இருந்துச்சு. இங்கே கூலிங்கே கிடையாது. நார்மலாக நம்ம பிளைனில் இருக்கிற மாதிரி இருக்குது. மூணாரில் இருந்த கூலிங் வந்து இங்கே இல்லை. ஆமாம், அடிமாலியில் இல்லை. நானே கோட்டெலாம் கழட்டிட்டேன். நானும் சொட்டரெல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் கழட்டியாச்சு. நார்மல் ஆகிட்டோம். இப்போ நம்ம ஊரில் இருந்த மாதிரி தான். சரி போகலாமா? இது வந்து வல்லாரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸுக்கு பேர். வாங்க போகலாம். அதாவது எப்பயுமே ஒரே ரூட்டில் போகிறத விட இந்த மாதிரி மாற்றி ஒவ்வொரு இந்த ஊருக்கு இந்த ரூட்டில் போயிருக்கோன்னா இன்னொரு டைம் போகிறப்போ அந்த ஊருக்கு வேறு ஏதாவது ஒரு ரூட் இருக்கான்னு பார்த்து அந்த மாதிரி போகாத இடத்துங்கள்ல இந்த மாதிரி போனீங்கன்னா போகிற இடத்துல நமக்கு ஒரு விஷயங்கள்லாம் நல்லதாக பார்க்குறதுக்கோ இந்த மாதிரிலாம் நமக்கு சில இடங்கள் இருக்கும். நமக்கு அதில் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். செம்பாரா வாட்டர் ஃபால்ஸ்னு ஏதோ இருக்காமே, அங்கே போவோம். மிஸ் பண்ணிட்டு இந்த பக்கம்